ஹலோ மக்களே, மே 25 ஒரு சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலாம்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிடுவோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சூர்யா வந்து திரும்பியும் ககனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. டே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் உன் பொண்டாட்டி வந்து என்கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போவா. ஏதோ நான் உன்னை அடித்தா அதோட பின்விளைவுகள் நான் தான் வந்து இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட தண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றி அடிச்சிட்டு இருக்கிறாரு. டேய், நீ ஜெயிலுக்கு போகணுமா இல்லை மேலோகத்துக்கு போகணுமா, உன் உயிரை எடுக்கணுமா, அதை டிசைட் பண்ண வேண்டியது நான். உன்னை அந்த டிஐஜி இல்லை டிஜிபியே வந்து எவன் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா. உன் சாவு என் கையில தான். நீ ஜெயிலுக்கு போகணுமா சாவணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னோடது, நான் தான் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ககன் வந்து மயக்க நிலைக்கே போயிட்டாரு. இங்க என்ன நடக்குதுன்னே சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இவர் பாட்டி வீரவசனம்லாம் பேசி திரும்பியும் போட்டு அவரை ககனை போட்டு அந்த இசைசூரை வந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. அடிச்சுட்டு திரும்ப அவர் ரொம்ப சோர்ந்து போய் மயக்கமாயிட்டாரு. இந்த நேரத்தில் அவர் ஃபோட்டோ எடுத்து அபூர்வாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அந்த ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தா அபூர்வா வீட்டில் மருதாணி இலை வந்து அதுக்கு மருதாணி இலைக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கு. ஐயோ, இவன் என்ன இவ்வளோ குண்டா இருக்கான், இவன் என்ன அங்கிள் மாதிரி இருக்கான், சே இவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் ஏதோ ஒரு மேட்ரிமோனியில் வந்து மருதாணி இலைக்கு வந்து மாப்பிள்ளை தேடி அதுவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளையாக வந்து பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உடனே இந்த நேரத்தில் அபூர்வா வராங்க, ஸ்வீட் பாக்ஸோட வராங்க. சித்தி அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அபூர்வா வந்து மருதாணி இலைய, ஒன்றும் இல்லைம்மா, எல்லாத்துக்கும் காலகாலத்தில் கல்யாணம் ஆகுது, எனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் ஆகணும்ல, எனக்கும் ஒரு தோழி ஒரு துணை வேணும் இல்ல, அதுக்காக தாம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன். ஒண்ணுமே அமையலம்மா, ஒண்ணு குண்டா இருக்கான் இல்ல கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி, இல்ல ரொம்ப ஹைட்டா இருக்கான், என்னம்மா பண்றது, எதுவுமே அமைய மாட்டேங்குதுமா, இல்ல வயசு கூட இருக்குதுமா அப்படின்னு சொல்லி இது ஒண்ணா வந்து இந்த மாதிரி ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கு மருதாணியில. உடனே அபூர்வா வந்து சிரிச்சுட்டு, நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன், நீங்க முதல்ல ஸ்வீட் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மருதாணியில ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு, சொல்லுமா நீ முதல்ல சாப்பிடுங்க, ஸ்வீட் எடுத்து முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறாங்க. இவங்க கையில தான் ஃபுல்லா கட்டுக்கிட்டா போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறாங்க. உடனே மருதாணியில வந்து முதல்ல ஒரு லட்டு எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரா கால் பண்ணா, சித்தி அவ அந்த செடியை கொண்டுட்டாலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து மருதாணியால வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு குட் நியூஸா, இவெல்லாம் ஒரு அம்மாவா, பெத்த பொண்ணு கட்டின புருஷனை ஹனிமூன் கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருக்கான், இவ ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கா, இவெல்லாம் என்ன அம்மா, இதெல்லாம் என்ன குடும்பம், இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஃபுல்லா அபூர்வாவும் நட்சத்திரமும் பிடிச்சி கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. வெளியே எப்படி சிரிச்சுட்டு, அம்மா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லி இருக்க நீ, ஒரு வழியா அந்த செரி தொல்லை முடிஞ்சுதா, இனிமேல் நட்சத்திரம் நம்ம வீட்டு பேபியா அப்படின்னு சொல்லி, இனிமேல் நட்சத்திரம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாளா அப்படின்னு நினைச்சு இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவ வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மஞ்சக்கயிறு அவுத்து அவளுக்கு அந்த இதெல்லாம் அவுத்து தூர போட்டுட்டு நல்ல ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தா என் நட்சத்திர பேபிக்கு பெரிய கல்யாணமா கிராண்டா நான் ஊரே மெச்சுற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மா சரிம்மா, இந்த ஸ்வீட்டை முதல்ல மீராக்கு கொடுத்து மீராக்கும் சொல்லிட்டு வந்துடுறேம்மா அப்படின்றாங்க. உடனே சித்தி, உங்களுக்கு நான் அறிவு இல்லையா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, மீரா கிட்ட போய் சிறிய இருந்தான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நட்சத்திர வீட்டுக்கு வந்தோன்னே அவளே வந்து அழுதுட்டே, இந்த மாதிரி நாங்க அங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு மேல போயிருந்தோம், அப்ப கால் தவறி அவன் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துட்டான், அவன் பாடி முதல்ல கிடைக்கட்டும், கிடைச்சோன்னே நட்சத்திரா வந்து இங்க வருவா, வந்து அவ பெரிய ஆக்டிங்க போடுவா, நம்மளும் அவ கூட சேர்ந்து நடிக்கணும், நடிச்சு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் சரியா போனோன்னே அவளுக்கு வேற கல்யாணத்தை பண்ணணும். எப்படியோ அவ ஏன் பொண்ணுங்கிறத எல்லா நேரத்துலயும் நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா மருதாணியில அப்படின்னு சொல்லி சித்திக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அபூர்வோட பொண்ணுன்னா சும்மாவா, அபூர்வோட பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டால, இன்னைக்குதான் அவ வாழ்க்கையில அவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சித்தி, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு ஸ்வீட்ஸ் வேணுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூர்வாக்கு வந்து அந்த எஸ்ஐ சூர்யா கால் பண்றாரு. உடனே பார்த்துட்டு போனை பார்த்துட்டு, என்ன இந்த சூர்யா எதுக்கு கால் பண்றான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க எஸ்ஐ காரு, எஸ்ஐ சொல்லுங்க எஸ்ஐ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து அங்க இருந்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த போட்டோவை பாக்குறாங்க. அந்த ககன் வந்து அடி வாங்கி அப்படியே உயிரே இல்லாத நேரத்துல அப்படி அவன் அடி வாங்கி ரொம்ப மோசமான நிலையில மூஞ்சி கை கால் எல்லாம் ரத்தம், அவனை கயிறுல கட்டி போட்டு அந்த அடிச்சு அந்த நிலைமையை பார்த்தோன்னா அபூர்வாக்கு கொண்டாட்டமா ஆயிடுச்சு. அந்த ககன் சாகணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவன் அழியணும்
அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு, வாவ் எஸ்ஐ, நீங்க இவ்வளவு பெரிய குட் நியூஸ் இவ்வளவு சீக்கிரம் சொல்லுவீங்க நான் எதிரே பார்க்கல, இதெல்லாம் எப்படி சாத்தியம், நான் உங்களை உடனே மீட் பண்ணணும்னா நீங்க லொகேஷன் அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு எடுத்து போனை கட் பண்ணிட்டு இங்க மருதாணி இலைக்கிட்ட வராங்க. இன்னும் ஸ்வீட் எடுத்துக்கோ, அடுத்த ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க மருதாணி இலை பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, அவ தாலி எடுத்துட்டு வந்தா அது உனக்கு குட் நியூஸ் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ அப்பவே என்ன பேச்சு பேசினேன், இந்த குட் நியூஸ் என்னன்னு நான் கண்டிப்பா உனக்கு சொல்ல மாட்டேன், இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன் அப்படின்றாங்க. உடனே மருதாணியில் நினைக்கிறாங்க அடுத்து ஏவத்தாலி எடுத்தாலோ அப்படின்னு நினைச்சு இவங்க மருதாணியில் வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ககன் தான் மாட்டிக்கிட்டாங்க விஷயத்த வந்து இவங்க சொல்லலை. உடனே இவங்க எஸ்ஐ மீட் பண்ணுறதுக்காண்டி அந்த அவங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அந்த எஸ்ஐயும் போகிறாரு. உடனே மீட் பண்ணிட்டு, சார் இது எல்லாம் எப்படி சாத்தியம், அந்த ககன் வந்து இப்படி மோசமான நிலைமையில அதுவும் உங்கள் கஸ்டடியில், ஐயோ இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு எஸ்ஐ சார், இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அந்த ககன் அப்படி என்ன பண்ணா, என்ன தப்பு பண்ணா, எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யா வந்து விளக்கம் கொடுக்குறாரு அபூர்வாக்கு. அவன் தான் அந்த சூர்யா சொல்கிறாரு, ககன் தான் பெரிய ஹீரோ ஆச்சு, அவன் எப்பவும் ஹீரோ மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் தானே அலைவான், அதை வச்சே அவனை ட்ராப் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. நானே ஒரு பொண்ணை செட் பண்ணி 2 அடியால வந்து அவளுக்கு கிட்னாப் பண்ற மாதிரி பண்ணேன். கடைசியில் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றணும்ல, காப்பாற்றும் போது அந்த பொண்ணு அப்படியே அல்ட்ரு பல்ட்டி அடிச்சு இவன் தான் என்னை கடத்திட்டு போனா, இவங்க 2 பேரும் என்னை காப்பாற்ற வந்தாங்கன்னு சொல்லிட்டான். அவன் மேல எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான், அவனை ஜெயில தள்ளணும், காலம் ஃபுல்லா அவனை கழித்திங்கணும், அதுக்கடுத்து அவன் மேல வெளியே வராத மாதிரி கேஸ் மேல கேஸா போட்டு அவனை கடைசி வர ஜெயிலே இருந்து கடைசியில் அவன் சடலத்தை தான் அவன் வீட்டுக்கு அனுப்பணும். அவன் பாடியை கூட நான் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, அவன் ஜெயிலே இருந்து அவன் சாவணும், அதுதான் எனக்கு வேணும். இதை விட பெரிய தண்டனை அவனுக்கு இருக்கவே முடியாது. ஏன் ஒரு போலீஸ் கிட்ட வச்சுக்கிட்ட என்ன நடக்கணும் அவனுக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா வந்து இந்த எஸ்ஐ சூரை யூஸ் பண்ணி அந்த ககனை கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, சார் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ககன் வந்து இந்த சிட்டில எவ்வளவு பெரிய ஆளுன்னு, அவனுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட்டு, அவனுக்கு நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நிறைய பேர் தெரியும். நீங்க இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து கேஸ் மேல கேஸ் போடலாம் வந்து நீங்க இந்த ககனை வந்து ஜெயிலே வச்சு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கல் ஆளு தெரிஞ்சதை வச்சு அவன் ஈஸியா வெளியே வந்துருவான். நீங்க இந்த கேஸ் போட்டா என்ன, நீங்க எத்தனை கேஸ் போட்டாலும் அவன் அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவான். அதுக்கு நீங்க ஒண்ணுதான் எஸ்ஐ சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்ப சைலண்டா யாருக்குமே தெரியாம அந்த ககனை கொன்னுட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கடுத்து தலைவலியே கிடையாது. அவனை அதுக்கடுத்து நீங்களே உங்க கையால கொன்ன மாதிரியே ஆச்சு, நீங்களே அந்த ககனை உங்களுக்கு பழி தீத்த மாதிரியே ஆச்சு. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையை விட்டு அந்த ககன் ஒளிஞ்சு போயிடுவான். நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவன் கண்டிப்பா வெளியே வந்துடுவான். நீங்க கொன்னுட்டீங்கன்னா இந்த கேஸ் இதோடயும் முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து அந்த ககனோட தொல்லையே இருக்காது யாருக்கும். அதுவும் இல்லாம உங்க அண்ணனை கொண்ட அந்த கேபிய நீங்க கொல்லணும்னா அதுக்கு இந்த ககன் எப்பயுமே தடையாதான் இருப்பான். அவன் எப்போனாலுமே அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக வருவான். கேபி உயிரை கண்டிப்பா உங்களால எடுக்க முடியாது. உங்க அண்ணன் உயிரை எடுத்து அந்த கேபி உயிரை நீங்க எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த ககனை நீங்க கொல்லணும். அந்த ககனை மட்டும் நீங்க கொன்னுட்டீங்கன்னா அடுத்து இந்த கேபியை வந்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க இந்த கேபியை கொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் அந்த கேபியை கொல்றதுக்கு தடையும் கொடுக்க மாட்டாங்க. உங்க அண்ணனை கொன்னது உங்களுக்கு நீங்க பழி தீத்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா ஏத்தி விடுறாங்க. இவங்க அண்ணனை கொன்னது இந்த அபூர்வா தான், ஆனா ககன் கொல்லணும் அதுக்கடுத்து இந்த கேபியை கொல்லணும்னு ஃப்ரேம் பண்ணி இந்த எஸ்ஐ சூர்யா மண்டையில நல்லா காய்ச்சி ஊத்திட்டாங்க. இப்போ இந்த எஸ்ஐ சூர்யாவும் சரி நான் இதை பத்தி யோசிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேகமா கார் எடுத்துட்டு வராரு. எஸ்ஐ சூர்யா வந்துட்டு இங்க ககனை பாக்குறதுக்காக வராரு. இந்த நேரத்துல இப்போ அபூர்வா வர நல்லா ஏத்தி விட்டுருக்காங்கல்ல, இப்போ இதை வச்சு ககனை கொள்ளலாம்னு முடிவெடுத்துட்டாரு. அதுவும் இவரோட பெர்சனல் துப்பாக்கியில கொள்ளலாம் நினைச்சிட்டாரு. அதாவது போலீஸ்க்குன்னு ஒரு துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க, அந்த துப்பாக்கியில கொள்ளுனா ஏதாவது பிரச்சனை வரும், இதை பெர்சனல் துப்பாக்கியில கொள்ளுனா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ண போறாரு, பெர்சனல் துப்பாக்கி எடுத்துட்டு கான்ஸ்டபிள் எல்லாரும் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல ககனை மட்டும் வச்சிருக்காங்க. டேய் ககன், உன் சாவு இன்னைக்கு என் கையில தான், நீ இவ்வளவு சீக்கிரம் உன் சாவு வரும்னு நீ நினைச்சு பார்த்திருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாரு இந்த எஸ்ஐ சூர்யா ககன் முன்னாடி நின்றுட்டு. நான் கூட என்ன நினைச்சேன்னா உன்னைய காலம் ஃபுல்லா அந்த ஜெயில தள்ளி தான் உயிர் எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி பட்டுன்னு போறிய ககன் அப்படின்னு நினைச்சு இவர் வந்து வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. நான் கூட உன் மேல கேஸ போட்டு உன்னை காலம் ஃபுல்லா ஜெயில வச்சு கழித்திங்க வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிர் உன்னை விட்டு பிரிய போகுது, அதை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ககன், ஆனா நீ சாகணும், அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு,
உடனே துப்பாக்கி எடுக்கிறாரு, எடுத்து ரோல் பண்ணிடுறாரு. உள்ள புல்லட் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து தலைக்கிட்ட வச்சுறாரு. ககன் தலைக்கிட்ட வச்சுட்டு இந்த சூர்யா இப்பவும் பேசிட்டு இருக்காரு. வீரவசனம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, டேய் ககன், உனக்கு இந்த உலகத்திலே யாரா ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கோ. ஏன்னா கடைசியா நீ இனிமேல் யாரையும் பார்க்க போறதும் இல்ல, உன் உயிர் இந்த ஸ்டேஷனை விட்டு பிரியதான் போகுது, உன் சடலம் தான் உன் வீட்டுக்கும் கிடைக்க போகுது. உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடி அப்படியே அவங்க அம்மா கூட இருந்த நாட்கள்லாம் நினைச்சு பாக்குறாரு. சாரதாவோட பிறந்த நாள் கொண்டாடின நாட்கள், அதுக்கடுத்து பூர்ணியோட இருந்த நாட்கள், சாரதா பூர்ணியோட இருந்த நிமிடங்கள், பேசின வார்த்தைகள், பேசின இது சந்தோஷமா இருந்தது, அவங்க கொண்டாடினது, அவங்க 3 பேர் இருக்கிற அந்த அழகான இதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கடுத்து கடைசியா இப்போ சிவாக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சாரதா இவங்க கிட்ட சொன்னது. அதுக்கடுத்து இவங்க பூமியை கிட்ட பேசுனது. பூமியை நினைச்சு பார்க்கல, அதாவது பூமி என்ன நினைச்சு பாக்குறாங்கன்னா இந்த சிவா பூர்ணி கல்யாணத்தை வச்சு பேசுனதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு அப்படி திக் நிமிடங்களா இருக்கு. இவர் துப்பாக்கியை கிட்ட கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு இப்பவும் டைலாக் பேசிட்டு இருக்காரு. டேய், இங்க நான் உன்னை சுட்டு கொன்னா கூட இங்க யாராலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, யாராலும் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இவர் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. இங்க இப்படி துப்பாக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தா நட்சத்திரம் இங்க நட்சத்திரம் வீட்டுக்கு வராங்க. அதாவது சிங்கிளா அவங்க மட்டும் வராங்க. இவங்க அதுக்கு ராஜ மரியாதை பண்றதுக்காண்டி அபூர்வா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வீட்டுல. உடனே அதுக்கடுத்து மருதானியில வாசலே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டாக்ஸில அப்படி கெத்தா அப்படி ஹீரோயின் மாதிரி நட்சத்திரம் இறங்குற சிங்கிளா. சரி, கூடலாம் வரல, சரிதான் அவங்க கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா இறங்கி வராங்க. இறங்கி கீழே ரூமுக்குள்ள அப்படியே வராங்க, வீட்டுக்குள்ள வராங்க. உடனே உள்ள வர்றதுக்காக வராங்க. மருதானியல்ல வாசல்லே பிடிச்சி வச்சுட்டு, இருமா, எங்கம்மா நீ உள்ள வர, உள்ளெல்லாம் நீ வரக்கூடாது, உங்க அம்மா உனக்கு ராஜ மரியாதை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஆரத்தியெல்லாம் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ இங்கே இரு, நான் போய் அபூர்வா கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அபூர்வா நட்சத்திரா பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வராங்க. உடனே சூடனை பொருத்தி ஆரத்தி எடுத்துட்டு இவங்க ரொம்ப மன மகிழ்ச்சியில இருக்காங்க. அபூர்வா பேபி, நீ சாதிச்சிட்ட பேபி, நீ என்னோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட, நீ இந்த குடும்பத்துக்கே பெருமை சேர்த்திருக்க, எப்படியோ நீ நினைச்ச வாழ்க்கையை நீ அடைய போற, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒன்னு நினைச்சா, எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவும் பேசிட்டு ஆரத்தி ஃபுல்லா எடுத்துட்டு, நான் நினைச்சதை நீ சாதிச்சிட்ட, நீ ஏன் பொண்ணுதான், நீ ஏன் ரத்தங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி உடனே அவருங்க அந்த பேகை தூக்கிட்டு உள்ள வராங்க. ஒரு நிமிஷம் இரு பேபி, இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, மருதானியில சித்தி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா மாலை போட்டு மரியாதை வேற. அதாவது உடனே இவங்க மருதானியில இவங்க முதுகு பின்னாடி இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூர்வ முதுகு பின்னாடி இருந்து கட்டின புருஷனை கொண்டுட்டு வந்திருக்கா, இவளுக்கு ஆரத்தி ஒரு கேடு, இல்ல மாலை மரியாதை வேற. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோன்னு நினைச்சு இவங்க மருதாணி இலைய இவங்களுக்கு மனசுக்குள்ள கரிச்சு திட்டி கொட்டிக்கிட்டு இருக்காங்க, அபூர்வாவையும் நட்சத்திராவையும். உடனே மாலை மரியாதை போட்டு, நீ வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு வா, இதுக்கு அடுத்து உன் வாழ்க்கை புது வாழ்க்கையா இருக்க போகுது, என் பொண்ணோட வாழ்க்கை இதுக்கு அடுத்து சந்தோஷமானதா இருக்க போகுது, ரொம்ப மகிழ்ச்சியானதா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்குது அப்படின்னு நினைச்சு இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க எஸ்ஐ சூர்யா இங்க இவங்களை கொல்றதுக்காண்டி துப்பாக்கியை ரோல் பண்ணிட்டாங்க. இங்க ககன் அவங்க அம்மாவோட இருந்த நாட்கள், இருந்த நிமிடங்கள், சாரதாவை தான் முதல்ல நினைக்கிறாரு. அதுக்கடுத்து பூரணியை நினைக்கிறாரு. ஐயோ, பூரணிக்கு இப்போ கல்யாணம் நான் வேற பேசி வச்சிருக்கோம் சார், நான் இருக்க மாட்டேன்னு அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. என் குடும்பத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் போக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கடுத்து இவர் அந்த நேரத்துலயே இவர் டைலாக் பேசிட்டு இருக்காரு. ககன், நீ ஒரே நிமிஷத்துல சுட்டு கொன்றுடா, உனக்கு நீயும் பழி தீர்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சு, எனக்கும் ஒரே நிமிஷத்துல என் உயிர் போன மாதிரி ஆச்சு, நீ இப்படி உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படி குருட்டு வழியில தான் உன்னால என்ன சாகடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இப்பவும் அவர் கெத்தா பேசிட்டு இருக்கிறாரு. உடனே துப்பாக்கி எடுத்து கிட்ட ரோல் பண்ணி, நீ இன்னையோட உன் சாவை என் கையில தாண்டா, இன்னைக்கு இந்த நேரத்தை குடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு துப்பாக்கி எடுத்து இதாவது தலையில வச்சுட்டாரு சுடுறதுக்காக. எஸ்ஐ சூர்யா ககனோட நெத்தியில வச்சு சுடுறதுக்காக வச்சுட்டாரு. இந்த நேரத்துல அவருக்கு போன் வருது. எனக்கு போன் வருதுடா, இந்த ஒரு நிமிஷம் உனக்கு உன்னோட சாவு தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்தா டிஐஜி போன் பண்றாங்க. என்ன சூர்யா, ககனை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. ஆமா சார், உங்க கஸ்டடியில தான் இப்ப ககன் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், என் கஸ்டடியில தான் இருக்கிறாரு. என்ன கேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு பொண்ணை கடத்தின கேஸ்ல வச்சிருக்கேன், எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு சார், என் கஸ்டடியில தான் இருக்காங்க, இப்ப என்ன அப்படின்றாங்க. சரி, உங்க கஸ்டடியிலே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல, அவரோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது,
அவர் பத்திரமா இருக்கணும், உங்க கஸ்டடியில தான் இருக்காங்க, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்களை தான் கேட்பேன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு டிஏஜி பேசுறாரு. உடனே அதுக்கு அடுத்து என்னையே மிரட்டுறீங்களா சார் அப்படின்ற. மிரட்டெல்லாம் இல்லை, முதல்ல இப்போ நீங்க நேர்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஏஜி கிட்ட யாரு பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா பூமியும் கிருஷ்ண பிரசாத்தும் நேர்ல போயிட்டு டிஏஜி கிட்ட இந்த மாதிரி சூர்யாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா அந்த சுடுற நேரத்துல பார்த்தா அவருக்கு ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்தோடனே இவர் வந்து எடுத்து பேசிட்டு இருப்பாரு. பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு, டே இப்ப வேணா நான் அந்த டிஏஜியை பார்க்க போலாம், நான் என்ன உனக்காக அந்த டிஜிபியே வந்து யார் பேசினாலும் நான் மனசு மாற போறது இல்லடா, உன் சாவு கொஞ்சம் நேரம் தள்ளி போயிருக்கு அவ்வளவுதான், இப்ப சாக போறத நான் போயிட்டு அந்த டிஏஜியை பார்த்துட்டு வந்து நைட் இன்னைக்கு உன் கதையை உன் கதையை நான் தானே முடிக்க போறேன், இன்னைக்கு நைட்டு உன் சாவு என் கையில தான், எழுதி வச்சுக்கோடா ககன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் மண்டையில போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சுட்டு இவர் பாட்டு அந்த டிஏஜியை மீட் பண்றதுக்காக போறாரு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்து நாளைக்கு வீடியோல வந்து ககன் நிரபராதிங்கிறத பூமி நிரூபிச்சாங்களா இல்லையா, இல்ல ககன் அந்த ஒரு சுட்டு கொன்னாரா இல்லையா, இப்ப செரி வந்து உயிரோட இருக்காரா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செரி வந்து திரும்ப மீண்டு வருவாரா, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.